ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கூடுதலா கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த விஷயத்திலையுமே அலட்சியம் கூடாதுங்க. ரூபா இருந்தாலும் சரி, ரூபாய் இருந்தாலும் சரி, அதுக்கு மதிப்பு ஒண்ணுதான். அதனால பணத்தோட மதிப்பு தெரிஞ்சு செயல்பட பாருங்க. வேலை செய்யற இடத்துலயுமே இந்த நேரம் நீங்க அனுசரிச்சு தான் போயாகணும். கொஞ்சம் இந்த நேரத்துல மற்றவங்க கிட்ட பொறுத்த வரைக்குமே நீங்க மரியாதை எதிர்பார்க்கறது கொஞ்சம் கம்மி தான். அதே சமயம் யாரையும் நீங்க மரியாதை குறைவா பேசுறாதீங்க, பின்னாடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். மூன்றாம் நபருடைய தலையீட்டு குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். ஏற்கனவே கணவன் மனைவி உறவுங்கிறது அதிகமான வாக்குவாதம் தான் நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழ்நிலை உணர்ந்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் ஈகோவை குறைச்சிக்க பாருங்க, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேச்சுல தன்மை கொண்டு வந்தாலே போதும், உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். உறவினர் வகையிலுமே இது வரைக்குமே ஏகப்பட்ட வீண் படிச்சோ லவ் மரியாதை சந்திச்சவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா, ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்களா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்கள் இயல்பாவே நீங்க ஒரு இனிமையானவங்க தாங்க. அடிக்கடி மாற மாட்டீங்க, எதுலையுமே ஒரு நிலையா இருக்கக்கூடியவங்க சொல்லலாம். பெரிய மாற்றத்தை விரும்பி வரவேற்கிறதும் கிடையாது, கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்றதும் கிடையாது. வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை எதுவோ அதை நோக்கி பயணப்படக்கூடியவங்க. எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கம்பீரமான உடல் தோற்றம் கொண்டவங்க, சிரிச்ச முகம், சிக்கன கண்கள், அன்பு நிரம்பி வளைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அழகான சிறப்புக்கு சொந்தக்காரங்க. நண்பராக இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், சுமூகமாக பேசக்கூடிய குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் மென்மையானவங்க. பார்க்க கரடமுரடாக இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப மென்மையானவங்க. ஒரு அனுச்ச மலர் மாதிரி. சத்தமாக உங்ககிட்ட பேசினா கூட உங்கள் முகம் வாடுன்னு சொல்லலாம். சண்டை கண்டா அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. கோபம் வந்தால் அடக்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் வரும். சாது உரண்டா காடு கொள்ளாதுங்கிற கணக்கு தானே சொல்லலாம். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தான். திருமணமானதுமே தம்பதிகள் ஒற்றுமையா அன்போட பழகி மன வாழ்க்கையை நல்லா நீங்க கொண்டு வரக்கூடியங்களா தருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனா உறவினர் வழியில ஏற்படக்கூடிய அவமரியாதை படிச்சொல்னால தான் குடும்ப வாழ்க்கை பாதிப்படக்கூடிய தன்மைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கை துணையை அதிகப்படியாக நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. அதே அளவுக்கு தன்மையும் வாழ்க்கை துணை அன்பு செலுத்தணும் எதிர்பார்க்க கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கவனமா கையாள தெரிஞ்சவங்க தான் எந்த ரிஷபராசி அன்புகள். நீண்ட நெடு நாட்கள் பொறுத்த வரைக்குமே இந்த ரிஷபராசி அன்புடைய வாழ்க்கையில கணவன் மனைவி உறவுங்கிறது சிறப்பாமே. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை அன்பை வெளிப்படுத்துறதுல சிறந்தவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். தாராள சிந்தனை உடையவங்க இந்த ராசிக்காரங்க தான் சொல்லலாம். இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போகுதுங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாங்க. மேலுமே ரிஷபராசி அன்பை பொறுத்த வரைக்குமே நீங்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் வழிபாட்டு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி. அது மட்டும் இல்லாம நீங்க நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கிடையே சிவபெருமான நீங்க தரிசனம் செய்யறது உங்க வாழ்க்கையில மேலான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பசுக்களுக்கு நீங்க உணவு அளிக்கிறது, வாழைப்பழம் மாதிரியான விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது நல்லது தாங்க. சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் நீங்க செய்யணும். அப்படி செய்யறப்ப எவ்வளவு பெரிய கர்ம தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு அது நீங்க கூட வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். சகல விதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகளில் பரிகாரங்களை ஒன்று இந்த மாதிரியான விஷயங்களை. அதே மாதிரி நீங்கள் மல்லிகை பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு கேசரி மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சு ரிஷபராசி என்பவர்கள் சுக்கர பகவானுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சமர்ப்பணம் செய்கிறப்ப நல்ல மாற்றம் உண்டாகும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கர பகவான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க. இது என்னன்னைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யறதன் மூலமாகவும் நல்ல மாற்றம் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு உடன்பிறப்பு வகையில் கொஞ்சம் எதிர்பாராத விஷயம் ஏற்படலான்னு சொல்லலாம். கொஞ்சம் கனிவாக நடந்துக்க பாருங்க. பேச்சுவார்த்தையில நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பெற்றோர் வழியிலுமே இந்த நேரம் கொஞ்சம் வாக்குவாதம் நிறைஞ்சதாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிந்தனை பொறுத்த வரைக்குமே நேர்மையான சிந்தனை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. இயல்புலேயே ஒரு உழைப்புக்கு பேர் பண்ணவங்க நீங்கள் தான், சுறுசுறுப்பானவங்க நீங்கள் தான். கூடுதலான படிச்சவங்க இந்த நேரம் இருந்தாலுமே நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மன அழுத்தம் மாதிரியான பாதிப்பு ஏற்படலாம்.
யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதன் மூலமாகவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இந்த வார காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற எந்த வேலையாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. ஆனால் வேலைக்கு செய்யக்கூடிய நேரங்கிறது கூடுதலாக இருக்கும். ராம் உழைக்கக்கூடியவங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சி எடுத்திங்கன்னா திருமணம் நடக்கும். குழந்தை பார்க்க வேண்டி காத்திருக்கக்கூடியவங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி, புதிய ஜீவன் உருவாகக்கூடிய நேரம். கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குது. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுப்பு நீங்கள் உணரணும். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்துக்க பாருங்கள். செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சேமிப்பு உயர்த்த பாருங்கள். தினமுமே குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது ஒரு கூடுதலான பலனை ஏற்படுத்தி தரும். அஷ்டம குரு ஜென்மத்தில் இருக்கிறாங்கிறத தவிர வேறு சில அனுபவங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் உண்டு. உங்களுக்கு இந்த நேரம் ராகு பொறுத்த வரைக்குமே 11ஆம் இடத்துல அமர்ந்து சகல பிரச்சனைகளையும் தீர்த்து தரப்போறார். அவரோட சுக்கரன் இணைஞ்சிருக்கிறதால பண பற்றாக்குறைக்கு வாய்ப்பே கிடையாது. முயற்சி கொடுத்தீங்கன்னா பண லாபங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். திடீர் பண வரவு உண்டு. என்னைக்கோ கொடுத்த கடன் எல்லாமே தன்னால் திரும்ப வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால நல்ல பலன் அதிகரிக்கும். தேர்வு மாதிரியான விஷயங்களை வெற்றி கிடைக்கும். சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. சூரியன் சனி ரெண்டுமே இணைஞ்சு கர்ம சார்ந்து இருக்கிறதால வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் தாங்க. மேலதிகாரிகள் இந்த நேரம் கொஞ்சம் குடைச்சல் தருவாங்க. புதுசாக வேலை முயற்சி கொஞ்சம் தாமதமாகி தான் கிடைக்கும். மகிழ்ச்சியோ திருப்தியோ ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால முன்கோவம் அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. வெள்ளிக்கிழமை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு விளக்கு போடுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே ஆறாமர நிதானமாக ஒரு மன நிறைவோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. பலவிதமான கிரக சேர்க்கை ரிஷபராசிக்கு ரொம்ப சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மாற்றம் உண்டாகக்கூடிய நேரங்க. அதிர்ஷ்டம், கௌரவ பதவி தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. தொழிலை விரிவுபடுத்த தேவையான பொருளாதார உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் இந்த நேரம் சுப செலவு ஏற்படலாம். வீடு, வாகனம், பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு அமையும். வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாத தவிச்சவங்க கூட இனி நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த கடன் பிரச்சனை இன்னைக்கு இருக்காது. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, இந்த சின்ன திரை, பெரிய திரை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க திறமை பேசப்படும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு படிப்படியாக நீங்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டு. உயர்கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்க வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கும். எதிரிகள் தொல்லை இனி படிப்படியாக விலகுன்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்றர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். பண வசதியுமே இந்த நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுக்கு பின்னாடி உங்களுக்கு மருத்துவ செலவு குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தாங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போகிறது நல்லது. வழக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் தான். சகோதர வகையிலும் சாதகம் தான். வேலையிலுமே சிறப்பான பணி செஞ்சு முடிக்கிறது மூலமாக பாராட்டு பெறுவீங்க. ஊதிய உயர்வு மாதிரியான விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். கூட பழகக்கூடிய பணியாட்கள் உங்களை மரியாதை நடத்த ஆரம்பிப்பாங்க. இது வரைக்குமே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க, வீணான ஒரு பழிச்சொல் ஏற்படுத்தக்கூடியவங்க தான் உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. இனி நல்ல மாற்றம் உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு மனநிறைவு தரக்கூடிய வாரம். வேலையிலுமே இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது. மொத்தத்தில் அற்புதமான வாரம். புதிய முயற்சிகள் தொடங்குறதா இருந்தால் இந்த வார தொடக்கத்திலே தொடங்க பாருங்க. வார இறுதி நாட்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கோவப்படக்கூடாது. அனாவசியமாக 3வது மனிதருடைய தலையிட்ட நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்கூடாது. நீங்களும் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது. உங்கள் வேலை நீங்கள் உண்டு, நீங்கள் இருக்கிறது நல்லது. எந்த வேலையாக இருந்தாலும் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தினசரி வேலையை நீங்கள் எப்போதும் போல் கவனமாக செயல்பட பாருங்கள். குடும்பத்துலேயுமே அப்படி தான். ஆரோக்கியத்திலேயும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரியம் மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் ரிஷபராசி என்பவர்கள் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, ரிஷபராசியில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சோமஸ்கந்தர் வழிபாடு நீங்கள் செய்கிறது நல்லதுங்க. இந்த நேரம் சூரிய பகவான் வழிபாட்டை செய்கிறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையான நல்ல மாற்றத்தையும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும். வேலைக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழில் வெற்றி அடையும். தொழிலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இந்த வாரத்தில் நீங்கள் செய்யலாம். உழைப்போட நிலைமை சிறப்பாக இருந்தால் வருமானம் சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுவும் குருவும் பரிவர்த்தனையாகி யோக பலனை தராரு. வருமான சிறப்பு, பொன்பொருள் சேர்க்கை சிறப்பு, வெளிநாட்டு முயற்சி சாதகம், வேலையிலே நல்ல மாற்றம், குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் விலகும்.
மிருகசீரிடம் 1-2 நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் சாதகமான வாரம் தான். செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது நெருக்கடி இல்லாமல் இல்லை. குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருக்குது. இழுபறியாக இருந்துட்டு வந்த வேலை நல்லபடியாக நடக்கும். ஒரு சிலர் புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, அதுக்கு யோகம் உண்டாகி இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் அடையும். குழந்தைக்காக இயங்கி தவிச்சவங்களுக்கு நீங்கள் கண்ட கனவு நனவாகும். விரைவிலேயே மழலை சத்தம் கேட்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் இந்த நேரம் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.